மாமா 4 நாளைக்கு முன்னாடி பணம் இருக்கும்போது மேல கொண்டையில பாம்பு வந்துட்டு கரணம் தாத்தா சொல்லி இருந்தா ரொம்ப சங்கடப்பட்டு போனா. நான் ஒரே சத்தம் போட நான் பதறி போய் ஓடி போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாப்புல. என்னென்ன மாமா நடந்துச்சு? அது உண்மைதான் ஐயா. பணம் அப்பதான் 10 நாளைக்கு ஜாமீன் கும்பிட்டு நேரம் போய் பணம் எடுத்துட்டு இருந்தேன். பணம் இருக்க 2வது ஓடா இருக்கேன். பாம்பு கரெக்டா கவுந்து விழுந்து நேரம் பையில விழுந்துட்டு பைக்குல சட்டை பையில சரியா சட்டை பையில வந்துட்டு நானும் அந்த சைட்ல பிடிச்சிருக்கேன். பணம் ஒரு கைண்டு பிடிச்சிருக்கேன், ஒரு கைண்டு அருவா இருக்கு. என்ன செய்யணும் தெரியாம அருவால பட்டியில போட்டு டக்குன்னு பாம்பு வளர்த்து கிடக்கு. இந்த கையை விட்டா கீழே விழுந்துருவோம், இந்த கையை விட்டா கீழே விழுந்துருவோம். பாம்பு பிடிச்சி இழுக்கேன், பாம்பு பிடிச்சி இழுத்தாக்கி பாம்பு வர முடியும். பாம்பு பல பள்ளி பையிலே போய்கிட்டு இருக்கு. சட்டை பாய்க்குள்ள ஓடுது, சட்டை பாய்க்குள்ள ஓடுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு முட்டாக்கி கீழே விழுந்துருவோம். கை காலில் முடிஞ்சுப்போம், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்யுது அப்படின்னு நான் வா 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 வான்னு கத்திக்கிட்டு அந்த பாம்பு பிடிச்சி இழுத்து போட்டு நான் ஒரு சைடு ஓடி விழுந்து வெளியே போயிட்டு அந்த அருள்னாக்கி அன்னைக்கு நாங்களாம் அன்னைக்கு ரொம்ப சங்கடப்பட்டு தான் இப்போ இருந்திருப்பேன். பதட்டப்பட்டு கையை விட்டுட்டோம்னா சிக்கலாகி போகும். சிக்கல் தான், அவ்வளவுதான். கை கால் நுரைஞ்சிருக்கும், ஏதாட்டும் ஒன்று ஆயிருக்கும். எங்க ஆத்தா இல்லைனாக்கி எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. பத்திரகாளியமா ஆபத்திலையும் ஒரு துணையா நின்று உங்களை காப்பாற்றி வழி நடத்த அப்படித்தானே? உண்மைதான் ஐயா. எங்க அம்மாவோட ஆத்தா சேர்ந்தானே நாங்க இவ்வளவு ஒரு நாளைக்கு 3 திருப்பி நாங்க ஜாமீன் கும்பிடுதோம். முதல் பனைக்கு கும்பிடுதோம், லாஸ்ட் பனைக்கு கும்பிடுதோம். டெய்லி கும்பிட்டே தான் இருக்கும். அத்தா அருள்னா எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி இவ்வளவு உயரத்துல ஏறி இறங்கி எங்களுக்கு பயணி இறக்கணும் வைக்கணும் ரொம்ப சங்கடப்பட்டு. உங்களுக்கு எந்த துன்பமும் நேராம எந்த இடத்துல வந்தாலும் அந்த பத்திரகாளி துணையா நின்று காத்து தரணும். பனையேறிகளுக்கு பாதுகாப்பா நின்று வழி நடத்துவா. அன்னை பத்திரகாளியை பிரார்த்திக்கிறோம்.